கன்னிராசி நேர்களுக்கு பணவரவு கூடணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு கன்னி தான். அங்கே தான் காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி பணவரவை குறிக்கக்கூடிய அந்த பாவகம் ரிஷபம் தான். அந்த அதிபதியே கன்னிராசியில் நீசமாக. மற்ற ராசிக்காரங்களை விட அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பணத்தை தேடி பல நாட்கள் ஓடி இருப்பாங்க. பண தேவைங்கிறது பூர்த்தி அடையாமல் நிறைய அவங்க பார்த்தீங்கன்னா 30-35 வயசு வரைக்கும் பணத்தை பார்க்கறதுக்கே பெரிய பாடுபடணும். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நேரங்கள் அந்த செய்யக்கூடிய அந்த வாழ்வியல் பரிகாரமானது ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக. கன்னிராசிக்காரங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் மதியம் இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்மளுடைய விலாக் மூலமாக நிறைய ஜோதிட ஆலோசகர்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு வரோம். அவங்களுடைய அந்த ஜோதிட கணிப்புகளின் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சம் ஏற்படுத்துவதற்கான வழிகளை நம்ம ஏற்படுத்திட்டு வரோம். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் ஒரு ஜோதிட ஆலோசகர் இருப்பினும் எனக்கு மக்களுக்கு வழிகாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஆர்த்தி விலாக் மூலமாக நீங்கள் பங்கெடுக்க முடியும். உங்களை கலந்துரையாட உங்ககிட்ட பேசுவதற்கு நானும் ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்களுடைய இந்த ஜோதிட வல்லமையை மக்களிடம் கொண்டு போய் செலுத்துவதற்கு ஆர்த்தி விலாகும் தயாராக இருக்குது. டிஸ்பிளேல வரக்கூடிய எண்ணுக்கு நீங்கள் அழைப்பை ஏற்படுத்திங்கன்னா உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் உங்களுக்கு நாங்கள் வழங்க தயாராக இருக்கோம். ஆர்த்தி விலாக் டிவி நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்கும் பண வரவு, பணத்தை ஈர்க்கும் ரகசியங்கள். அது எல்லாத்துக்குமே மனிதர்கள் அனைவருக்குமே பணத்து மேலே தீராத ஒரு மோகம், தீராத ஒரு காதல்னு கூட சொல்லலாம். எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், கோடிக்கணக்கில் இருந்தாலுமே எனக்கு மேல் நான் பண வரவு வரணுமே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் எல்லாருடைய மனிதனுடைய எண்ணமும் இருக்குது. கடைக்கொடியில் இருக்கிறவங்களுக்கும் கூட என்னால் மாதத்துக்கு ஒரு 20,000 வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே நேரத்தில் 20,000 வருமானம் வர்றவங்க கூட எனக்கு மாதம் 1 லட்ச ரூபா வருமானம் வரணும், எண்ணம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். பண விஷயத்தில் மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே வரவே செய்யாது. இப்போ ஒவ்வொருவருடைய தேடலும் பார்த்திங்கன்னா பணத்தை நோக்கி தான் போய்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட அந்த பணம் அப்படிங்கிற விஷயம் பல மனிதர்கள் கையில் புரண்டு செஞ்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் போகுது. இதே பணம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தேவைக்கு அதிகமாகவே கிடைக்கும். அப்போ அவங்க என்ன வழிபாடு முறைகள் செய்கிறாங்க, எந்த வாழ்வியல் முறைகளில் அவங்க ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க, நல்ல ஒரு செயல்கள் செய்கிறாங்க. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பண தேவை இருக்கும், ஆனால் பணமே இருக்காது. அவங்க அன்றாட வாழ்க்கைக்கு கூட பணம் ஒரு அத்தியாவசிய தேவைக்கு கூட பணம் இல்லாத நிலைமைக்கு தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஒரு கோரிக்கையும் ஒரு நியாயமான கோரிக்கையும் பாருங்கள், என்னுடைய தேவைக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். எல்லா மனிதருமே ஒரு வழிபாடு விஷயமாக ஒரு ஆலயத்துக்கு போகிறப்ப அவங்களுடைய கோரிக்கை அப்படிங்கிறது எனக்கு பணம் வருமானம் வரணும், ஏதாவது ஒரு மூலமாக எனக்கு ஒரு நல்ல வேலை கிடச்சி அதனால் வருமானம் வரணும், நான் செய்கிற தொழிலில் லாபங்கள் அதிகரித்து எனக்கு வருமானம் பெருகணும், என்னுடைய சந்ததிகளுக்கு ஒரு சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எல்லா மனிதனுக்குமே இருக்கும். இப்போ இந்த பணம் அப்படிங்கிற விஷயம் ஏன் ஒருத்தர்கிட்ட அதிகமாக இருக்குது, ஏன் ஒருத்தர் சுத்தமாகவே இல்லாமல் இருக்குது, இது அவங்களுடைய கர்மாவா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். சரி, இப்போ பணமே எனக்கு இல்லாமல் இருக்கிறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு எந்த காரணம், எந்த தடையினால நமக்கு பண வருமானமே இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அன்றன்று உள்ள அத்தியாவசிய தேவைக்காவது பணம் வேணும்ல, அதுக்குத்தான் இந்த ஒரு வாழ்வியல் பரிகாரமும் சில வழிபாடு முறைகளும் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு ராசிக்குமே அப்போ செஞ்சால் நமக்கு பணம் வந்துடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இந்த எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு செயல்பாடுகளையும் நாம் ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையோடு மனதார செய்யணும். இப்போ நம்ம ஒரு ஆலயத்துக்கே போகிறோம், அந்த ஆலயத்தில் போய் நம்ம வாட்டுக்கு ஒரு வழிபாடு முறையோடையும் ஒரு பயபக்தியோடையும் அங்கே இருக்கிறப்ப தான் நமக்கு அந்த ஆலயத்தில் உள்ள ஒரு நல்ல வைப்ரேஷன் நமக்கு வரும். அதை விட்டு போட்டு நம்ம ஆலயத்தில் அமர்ந்து நம்ம வாட்டுக்கு மற்றவங்களை பற்றி தேவையில்ல விவாதங்கள் பேசிக்கிட்டு அங்கே போய் நம்ம மொபைலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இல்லை நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தில் அமர்ந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போடுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப அவங்க எந்த கோரிக்கைக்காக அந்த ஆலயத்துக்குள்ளே போகிறாங்களோ அந்த கோரிக்கை முதல்ல நிறைவேறாமல் தடைபற்றும். அப்போ எந்த ஒரு செயல்பாடுகளுமே நம்ம செய்யக்கூடிய அந்த வழிபாட்டு முறைகளும்
அந்த வாழ்வியல் பரிகாரம் பாருங்கள், மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மன திருப்தியோடு மன நம்பிக்கையோடு செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் மூலமாக வாழ்வியில் நமக்கு தேவையான நம்மளுடைய விஷயத்தை வந்து நம்மளால் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தான் இந்த வாழ்வியல் பரிகாரங்கள், சில வழிபாட்டு முறைகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அப்போ இந்த விஷயத்தை ஒரு நாள் மட்டும் பண்ணால் போதுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. தொடர்ச்சியாக நீங்கள் வந்து மனதார நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு உண்டான பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்க முடியும். கன்னிராசி நேர்களுக்கு பண வரவு கூடணும். ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு கன்னி தான். அங்கே தான் வந்து காலபுருஷனுக்கு 2ஆம் அதிபதி பண வரவை குறிக்கக்கூடிய அந்த பாவகம் வந்து ரிஷபம் தான். அந்த அதிபதியே வந்து கன்னிராசியில் வந்து நீசமாகிறாரு. இப்போ மற்ற ராசிக்காரங்களை விட இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு பணத்தை தேடி பல நாட்கள் வந்து ஓடி இருப்பாங்க. பண தேவைங்கிறது பூர்த்தி அடையாமல் நிறையா வந்து அலங்கழிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 30-35 வயசு வரைக்கும் பணத்தை பார்க்குறதுக்கே பெரிய பாடுபடணும். அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நேரங்களில் அந்த செய்யக்கூடிய அந்த வாழ்வியல் பரிகாரமானது ஒரு நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ கன்னிராசிக்காரங்க ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் மதியம் வந்து ஒரு 1லேருந்து ஒரு 2 மணிக்குள்ளே நான் வந்து எனக்கு மீன் அப்படிங்கிறது வந்து கடல்லேருந்து வரக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். அப்போ அந்த மீனை வந்து சமைச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் சமையல் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கன்னிராசிக்காரர்களுக்கும் அது நைட்டில் சாப்பிடக்கூடாது. நான் நைட்டில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீரண கோளாறுகள் ஏற்படும். நல்லா முடிஞ்சால் காலையில் இல்லை மத்தியானம் வந்து 1 to 2 இந்த டயத்தில் நீங்கள் சமைச்சு சாப்பிடணும். அதே நேரங்களில் சில பேர் நான் வந்து அசைவமே சாப்பிட மாட்டேன், எனக்கு சைவம் தான் பிடிக்குன்னு சொல்கிறவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் 1லேருந்து 2க்குள்ளே பிரியாணி செஞ்சு சாப்பிடணும். இது வந்து சுக்கருடைய பவரை வந்து அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. அதில் பிரியாணிலாம் நம்ம அந்த பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் இந்த இலவங்கப்பட்டை, கிராம்பு எல்லாமே சேர்க்குறோம். இந்த உணவுப் பொருள் எல்லாருமே வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து அஞ்சனப்பட்டில் இருக்கும். நம்ம அதோடைய மகத்துவம் நமக்கு வந்து தெரியாமல் இருக்கும். அப்போ இந்த கன்னிராசிக்காரங்க ஒவ்வொருத்தருமே வந்து ஒரு வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வெளியே போகிறப்ப 2 கிராம்பு எடுத்து வாயில் போட்டு முன்னுக்கிட்டே போனாங்கன்னா அந்த காரியம் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஏலக்காய், அந்த கிராம்பு, இந்த லவங்கப்பட்டை, இந்த பிரிஞ்சியில் எல்லாமே சேர்த்து நம்ம வந்து அந்த சமையலில் பிரியாணியில் போட்டு நம்ம சாப்பிட்றப்ப சுக்கிரனுடைய வைப்ரேஷன் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஏன்னா அவங்க ராசியில் தான் சுக்கிரனுடைய பவர் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சிருக்குது. இந்த பரிகாரத்தை வாழ்வியல் பரிகாரமாக நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வரணும். இப்போ அதே நேரங்களில் எங்களுக்கு இது மட்டும் போதாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து உங்களுக்கு வந்து உரிய ஒரு வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயவும் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 5:30 மணிலேருந்து ஒரு 6:30 மணிக்குள்ளே மகாலட்சுமி தேவி வந்து ஒரு தங்க குடம் வச்சுருப்பாங்க. அந்த குடத்துல வந்து காசு கீழே கொட்டுற மாதிரி ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் அது தாமரை பூவில் வந்து இருப்பாங்க. அந்த சாமி அந்த மகாலட்சுமியோட படத்தை வந்து வச்சு காலையில் ஒரு 5லேருந்து 6:30 ஒரு வாழை இலை வச்சு ஒரு லட்டு, ஒரு இனிப்பு லட்டு, மஞ்சள் நிற லட்டு தான் வைக்கணும். அந்த லட்டு வச்சு அம்பாளுக்கு முன்னாடி 2 நெய் தீபம் ஏற்றணும். 2 நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாடு முறையானது வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வந்து 9 மாதமாவது நீங்கள் வந்து ஏற்றி வரணும். 9 மாதங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக ஏற்றுறப்பயே பாருங்கள் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக பண வரவு உயரக்கூடியதாக இந்த சுக்கிர பகவானின் அருள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே நேரங்களில் உங்கள் வீட்டில் ஒரு பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு அந்த பெண் குழந்தைக்கு ஏதாவது ஸ்வீட் வாங்கி தரதாகட்டும், ஏதாவது ஒரு இனிப்பு, அந்த பிள்ளைக்கு பிடிச்ச இனிப்புகள் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தாலே போதும். அந்த குழந்தைய அன்னைக்கு வந்து எதுவுமே ஒரு வையாமல் ஒரு அடிக்காமல் இருந்தாலே அந்த குழந்தையோட மன மகிழ்வுக்காக ஏதாவது விஷயம் நீங்கள் பண்ணாலே போதும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வந்து வெளியில் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சின்ன பெண் குழந்தை அது வந்து உங்கள் வீட்டு குழந்தையாக இருக்கணும். அந்த குழந்தையோட கன்னத்தை வந்து ரேஸாக அப்படி தட்டி கொடுத்துட்டு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய பண வரவானது அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளுடைய கைக்கும் அந்த கணத்தை காட்டுறதுக்கு என்ன ஒரு தொடர்பு இருக்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளுடைய உள்ளங்கையில் வந்து புதன் பகவானுடைய ஆசீர்வாதம் இருக்குது. அதே நேரத்தில் சின்ன குழந்தைகளுடைய அந்த கணத்தில் வந்து சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்முடைய கையினால் வந்து அவங்களுடைய கணத்தை தர்றப்ப
புதன் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுது. ஏன்னா உங்கள் ராசியும் பாருங்க புதனுடைய வீடு, சுக்கிரன் வந்து அங்கே நீசமாகறாரு. அதனால தான் அந்த நம்மளுடைய கையால் அந்த கணத்தை தொடுறப்ப அந்த சுக்கிரன் நீசத்தன்மை வந்து மாறி பணவரவு அதிகரிக்கக்கூடிய நாட்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து அதிகமாகவே இருக்கும். இது தொடர்ச்சியாக ஒரு 9 வாரங்கள் நீங்கள் செஞ்சு வர வேண்டும். ரொம்ப அற்புதமா விளக்கங்களை நமக்காக கொடுத்துருக்காங்க. நான் மீண்டும் உங்களுக்காக சொல்றேன், அவங்க கிட்ட நீங்க வந்து பிரைவசியா தனித்துவமா உங்களுக்குன்னு கன்சல்டிங் எடுக்கணும் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷன் தயாரா காத்துட்டு இருக்கு. டிஸ்பிளேல இருக்கக்கூடிய அந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கான வழிகாட்டுதல் நிச்சயமாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்ல நல்ல ஆன்மீக தகவல்களோடு ஜோதிட ரீதியான பரிகாரங்கள் வழிபாட்டு தலங்களோடு மீண்டும் உங்களை ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நாங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்போம். இந்த பதிவை உங்க அன்பின் மூலமாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்துட்டு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.